அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். தமிழக உச்ச கழகத்தின் தலைவர் மற்றும் தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்கள் இப்பதான் அரசியலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் ஆரம்பிக்கும் போது 2 நெருக்கடி எதிர்கொண்டிருக்காரு. அவருடைய 2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புமே ஒரு சரிவு சந்திச்சிருக்கு. ஒரு சரிவுக்கு காரணம் நீதிமன்றம், இன்னொரு சரிவுக்கு காரணம் எதிர்க்கட்சிகள். என்ன நடந்துச்சு விஜய்க்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டினுடைய புதிய முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் தன்னோட பதவி பிரமாணத்தை மே 10ஆம் தேதி ஏற்கிறார். அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏற்கிறார். ஆனால் அதுக்கு 2 நாட்களுக்கு முன்பே தமிழ்நாடு அரசு பிறப்பித்த ஒரு உத்தரவு வெளியே இருந்துச்சு. அது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாகவும் போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்றது நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது சைபர் கிரைம் ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதில் என்னன்னா சில லிங்க்ஸ், அந்த லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எக்ஸ் வலைதள கணக்குகள். அந்த எக்ஸ் வலைதள கணக்குகளில் குறிப்பாக முக்கியமான சில அரசியல் விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அந்த அரசியல் விஷயங்கள்லாம் என்னன்னா சமுதாயத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்துது, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு எழுப்பப்பட்டிருக்கு. பாருங்க, நல்லா பாருங்க. தமிழகத்தினுடைய முதல்வராக மே 10ஆம் தேதி தான் விஜய் பொறுப்பேற்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்பு 2 நாளுக்கு முன்பே தமிழ்நாடு அரசு அந்த மாதிரியான ஒரு சர்க்குலேஷனை வெளியிடுறாங்க. ஸோ இது லிட்டரலாக நம்ம இது எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, 10ஆம் தேதி விஜய் சிஎம் ஆக வரலையான்னு தெரியல, அவருக்கு பெரும்பான்மை கிடைக்குமானே தெரியல. அந்த மாதிரி இழுபறியாக போயிட்டு இருக்கும்போது அதுக்கு 2 நாட்களுக்கு முன்பே இந்த அரசு இயந்திரத்தை பாதுகாக்கிற மாதிரி குறிப்பாக விஜய் அவர்களுக்கு, ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக மாரிதாஸோட கண்டென்ட்லாம் இருக்குது. மாரிதாஸ் நமக்கு தெரியும், மாரிதாஸ் ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வச்சிருப்பாரு. அவர் அதில் பேசிகிட்டு இருப்பார். குறிப்பாக விஜய்க்கு எதிராக நிறைய விஷயங்கள் அதில் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட் பல கண்டென்ட் அதில் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த உத்தரவுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை போட்டிருக்காங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த தடைக்கு காரணம் யார் அப்படின்னா, விஸ்வ இந்து பரிஷத், அதாவது பாஜகவினுடைய குறிப்பாக RSS ஒரு பொலிட்டிக்கல் அமைப்பாக கூடிய அவங்களே ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய கேடர் சொக்கலிங்கம் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சில லிங்க்ஸ் எல்லாத்தையும் சமூக வலைத்தள கணக்குகளை குறிப்பிட்டு இதெல்லாத்தையும் முடக்கணும்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு எந்த காரணத்துக்காக அதை முடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக சொல்லவே இல்லை. ஸோ இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரியான கேட்ட ஒரு வழக்கை தொடுத்திருந்தார். அந்த வழக்கு நீதிபதி திரு விக்டோரியா மற்றும் திரு செந்தில்குமார் அவர்கள் அழுத்தமாக சொல்கிறேன் பேர், ஓகேவா, அது ஏன்றதை சொல்கிறேன். ஸோ இந்த 2 பேர் கொண்ட பெஞ்சு தான் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு இடைக்கால தடை போட்டுட்டு அந்த விஷயத்தில் சைபர் கிரைம் பர்டிகுலரான சில கணக்குகளை முடக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக முடக்கிறீங்க, அந்த கணக்குகள் சமுதாயத்தினுடைய பிரச்சனைக்கு எப்படி வழிவகுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கிளியராக சொல்லவே கிடையாது. ஜஸ்ட்டு சட்டத்தினுடைய பிரிவுகளை மட்டும் குறிப்பிட்டு உங்களால் அந்த மாதிரிலாம் முடக்க முடியாது அப்படின்ற மாதிரி, ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்டே போட்டு பதில் சொல்ல சொல்லி ஒரு விதம் அமைச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான நடவடிக்கையாக பார்க்குறோம். இங்கே நீதிபதி திரு செந்தில்குமார் ஏன் அழுத்தமாக சொன்னோம் அப்படின்னா, இவர் தான் விஜய் அவர்களுடைய அந்த கரூர் பிரச்சனை அப்போ SOP கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு. அது இவரோட பெஞ்சுக்கு தான் வந்துச்சு. இவர் தான் கேட்டார் விஜய் அவர்களை பார்த்து, விஜய் இந்த தமிழக உச்ச கழகத்தினுடைய கட்சியை பார்த்து, இதெல்லாம் என்ன மாதிரியான கட்சி, இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு தலைவர் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் விட்டுட்டு ஓடுவாரா அப்படின்ற மாதிரியான காட்டமான கேள்விகள் எழுப்பினவர் இவர் தான். ஸோ அவருடைய அந்த விஷயம் தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இப்போ ஹியரிங் போயிட்டு இருக்கு, CBI விசாரிச்சுட்டு இருக்காங்க, நம்ம பார்த்தோம். ஸோ அந்த நீதிபதி அவர்கள் தெரிவித்த அந்த கருத்து இப்போ அவர்கிட்ட தான் இந்த விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்டு காட்டுவதற்காக, நினைவுபடுத்துவதற்காக அதை போட்டுட்டு காமிச்சு, ரைட், மற்றபடி வேறு எதுவும் விஷயம் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் நினைச்ச ஒரு முக்கியமான விஷயம், அவருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் அவருக்கு எதிரான அரசியல் பேசுவது, அரசியல் ரீதியான கருத்துக்கள் பேசுவது அப்படிங்கிறது முற்றிலும் அதை தடை பண்ணணும். அது அந்த கருத்துக்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக தான் விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த செயல்கள் மூலமாக காட்டுது. ஸோ இது லிட்டரலாக நம்ம ஒரு சர்வாதிகார ஒரு டாமினேஷன் மென்டாலிட்டியை, அதாவது நம்ம மோடி நம்ம எப்படி விமர்சனம் பண்ணுவோம், கடந்த காலத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி விமர்சனம் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை விஜய் அவர்கள் பின்பற்றுறோம் அப்படின்ற மாதிரியான இந்த காட்சிகள்லாம் பார்த்தா நமக்கு ஒரு கேள்வி எழுப்ப தோணுது. ஸோ விஜய் அவர்களுக்கு முதல் நெருக்கடியாகவும் முதல் சரியாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம். ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் யாருங்கிறது நல்லா தெரியும். தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒரு ஜோதிடர், தன்னுடைய அவர் தான் விஷயத்தை எல்லாத்தையும் விஜய் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அவருக்கு சமீபத்தில் விஜய் அவர்கள் ஒரு அரசு பதவியை கொடுத்தாரு. அதாவது தன்னுடைய அரசியல் ரீதியான ஆலோசகராக விஜய் அவர்கள் நியமித்து, அதாவது கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நியமிச்சிருந்தார். ஸோ இந்த இடத்துல விஜய் அவர்கள் அந்த விஷயத்தில் பின் வாங்கிட்டார். அந்த பர்டிகுலர் விஷயத்தில் அந்த ஆஃபீஸரை நான் நியமனம் பண்ணுறது ரத்து அப்படின்ற மாதிரி, அதை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார். இந்த இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும்.
ஃபர்ஸ்ட் இந்த ரத்தன் பண்டிட் யார் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவர் யாருன்னா கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு சில ஜோசியம் பார்த்து சில கணிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு அவங்களோட மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவோட இடத்துல யாரை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இவர் ரொம்ப நாளாக அலசி ஆரம்பிச்சிருக்கார். அந்த இடத்துக்கு எந்த ஒரு சினிமா பிரபலம் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து பல இடங்களில் பல திரைத்துறைகளில் பிரபலமாக இருக்கக்கூடிய சில நடிகர்களுடைய ஜாதகத்தெல்லாம் வந்து இவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ தான் வந்து விஜயோட ஜாதகத்தை ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நடிகர் அஜித்தோட ஜாதகத்தை ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு கமலஹாசனோட ஜாதகம், அப்புறம் ரஜினிகாந்த் ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு 4 ஜாதகத்தை எடுத்தவர் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் பண்ணி பார்த்துருக்காரு. யாருக்கு வந்து கிரகங்கள் கரெக்டாக பொருந்தது, யாரோட ராசி கரெக்டாக பொருந்திருக்கு, அவங்களோட ஜாதகம் என்ன அப்படிங்கிறலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. இதை வந்து இவரே வந்து பல சேனல்களில் யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் இவரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தான் நான் செலக்ட் பண்ணேன். அதில் அஜித்துக்கு வந்து அரசியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரஜினி வந்து அது கொஞ்சம் அவருக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் செக்கில் இருக்குது, அவரால் வரலன்ட்டார். கமலுக்கு வந்து அவருக்கு அது கரெக்டாக பொருந்தாது, அவர் வந்து ஒரு சிஎம் ஃபேஸாக இருக்க முடியாது, அவரால் சில விஷயம் ப்ளஸ்ஸாக இருக்குது, சிலது மைனஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டாரு. ஸோ விஜய்க்கு பர்ஃபெக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயை செலக்ட் பண்ணி அப்போ வந்து விஜய்கிட்ட வந்து இவர் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்திருக்காரு அப்படின்னு இவர் சொன்னார். இவர் சொன்ன விஷயங்கள் தான். இதை மட்டும் சொல்லலை. எலெக்ஷன் முன்னாடி விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா, எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு இருந்தார். அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா, அதாவது விஜய்க்கு வந்து 170 வரும், மேக்ஸிமம் 170 வரும், குறைஞ்சது 150 வரும், ஒரு தனிப்பட்ட அவர் வந்து மெஜாரிட்டியாக ஆட்சி அமைப்பார் அப்படின்னு மாதிரி சொன்னார். இவர் ரொம்ப உறுதியாக சொன்னார். அதை வந்து அவரோட அந்த ஜாதகத்தை வச்சுலாம் கணிச்சு எல்லாத்தையும் உறுதியாக சொன்னார். கடைசியாக அந்த நம்பர் எக்ஸாக்ட் நம்பர் வந்து 108 வந்து நின்று ஒரு அவசர கால ஆம்புலன்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி நம்பரில் வந்து அது முடிஞ்சிருச்சு, மெஜாரிட்டி கிடைக்காம போயிடுச்சு. பட் இவர் சொன்ன அந்த கணிப்புகள் அவ்வளோ பொய்யாயிடுச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை தான் வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு அரசியல் ஆலோசகர் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணார். இங்கே நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, கவர்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு நபரை வந்து அப்பாயின்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு கிளியராக கவர்மெண்ட்றது ஒரு தனிப்பட்ட ஒரு முதல்வர் வந்து அவர் யாராக வேணா இருக்கலாம், முதல்வர் எவ்வளோ பெரிய ஆள் வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் நியமிக்கிறேன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அது வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விடணும், அது என்ன போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன், அதுக்கு எலிஜிபிள் ஒருத்தர் வரணும் அப்படின்னா அவர் எதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரினா சில விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்குது, உங்களை ஒருத்தர் சிஎம் ஆவதற்காக உங்கள்கிட்ட ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் செஞ்சார், உங்களுக்கான ஜாதகத்தை கணிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்களே ஒருத்தரை வந்து நியமனம் செஞ்சிட முடியாது அப்படிங்கிறதான் வந்து சட்டம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு வெற்றியாளர் அவர்களை வந்து அந்த இடத்துல அந்த ஒரு போஸ்டில் நியமித்த உடனே என்ன பண்ணியிருக்காரு, கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு கவர்மெண்ட்டை வந்து தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழே ஒரு கேள்வி கேட்குறாரு. இது எதன் அடிப்படையில் இந்த போஸ்டிங்கை நீங்கள் நியமிச்சிங்க, அது என்ன கிரிட்டீரியா, ரெண்டாவது இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ கவர்மெண்ட் வெளியிட்டுச்சு, இந்த மாதிரியான சில பின் பாயிண்டாக சில கேள்விகளை எழுப்பினாங்க. அது ஒரு பெரிய சிக்கல், நிர்வாக ரீதியாக அது ஒரு சிக்கல். அடுத்ததாக சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லி விஜய்க்கு ஒரு டெஸ்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில்னா அழகாக ரொம்ப அழகாக வந்து உண்மையிலேயே வந்து பிரேமலதா வந்து எக்ஸலண்ட்டாக அந்த கேள்வி எழுப்பினாங்க. விஜய் அவர்கள் வந்து எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சி அரசியலை ரொம்ப கிளியராக செஞ்சாங்க. அவங்க எழுப்பின அந்த கேள்வி, எப்படி வந்து திரு வெற்றிவேல் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான போஸ்டிங் நீங்கள் நியமனம் பண்ணீங்க, நம்பிக்கைங்கிறது வேற, கவர்மெண்ட் அப்படிங்கிறது வேற. கவர்மெண்ட்டுங்கிறது மதச்சார்பற்ற கவர்மெண்ட். ஏன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, சோஷியல் செக்குலர் பாலிடிக்ஸ் செய்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, மதச்சார்பற்ற அரசுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட மதம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை எப்படி நீங்கள் வந்து அரசு நிறுவனத்தில் வந்து அதை நீங்களாக கட்டாயமாக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக கேள்வி எழுப்பி எதன் அடிப்படையில் நீ நியமனம் செஞ்சீங்க, அதை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை எழுப்பினாங்க. அதை தொடர்ந்து பலரும் எழுப்பினாங்க, விடுதலை சிறுத்தைகள் எழுப்பினாங்க, அதே மாதிரி இடதுசாரிகள் சிலர்லாம் பேசினாங்க, குறிப்பாக இஸ்லாமிய அமைப்பிலிருந்து சில தலைவர்கள்லாம் வந்து அந்த விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு பேசினாங்க. ஸோ எல்லாமே ஒரு முக்கியமான விஷயமா பார்த்தோம். ஸோ அது ஒரு பெரிய நெருக்கடி. உடனடியாக வந்து விஜய்கிட்ட வந்த அந்த பதில் என்னன்னா, இதை நான் கன்சிடர் பண்ணுறேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து அடுத்த வித்தின் ஒரு ½ அன் ஹவர் ஆர் 1 ஹவர்லேயே வந்து அந்த அப்பாயின்மெண்ட் வந்து அவர் கேன்சல் பண்ணுறாரு, அந்த அப்பாயின்மெண்ட் ரத்து பண்ணுறாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே நம்ம வந்து அந்த ஜோதிடர் இருக்கார்ல, அந்த வெற்றிவேல் அப்படிங்கிற ஜோதிடர், அவரை பார்த்தா நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களுக்கு நீங்கள் பல விஷயத்தை கணிச்சு கொடுத்துருக்கீங்க, அது வந்து பலது வந்து வெற்றி பெற்றிருக்கு, பலது வந்து சொதப்பில் முடிஞ்சிருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன 170 150 விஜய்க்கு கிடைக்காம 108 கிடைச்சதெல்லாம் வந்து உங்களுடைய மிகப்பெரிய அந்த கணிப்பில் நடந்த தவறு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, பட் விஜய் சிஎம் ஆவார்னு சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, அடுத்த 50 வருஷத்துக்கு விஜய் தான் சிஎம் இருப்பார், அடுத்த 40-50 வருஷத்துக்கு விஜயை வச்சு தான் மையமாச்சும் தமிழக அரசியல் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வரும் நாட்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிரந்தர முதல்வர்னு விஜய் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிரந்தர முதல்வர்னு சொன்ன ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கி எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நிரந்தரங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த கொஞ்சம் குறைஞ்சபட்ச யதார்த்தத்தை கூட புரிஞ்சிக்காமல் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். சரி, ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இந்த வெற்றிவேல் அவர்கள் இதெல்லாத்தையும் கணிச்சு கொடுத்தவர் தனக்கு விஜய் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு அரசு பதவியை கொடுக்குறாரு. அந்த அரசு பதவி வித்தின் 24 ஹவர்ஸில் அது காலாவதி ஆகிடும், அதாவது அந்த பதவியிலேருந்து நம்ம நீக்கப்படும் அப்படிங்கிற அந்த குறைஞ்சபட்ச விஷயத்தை கூட உங்களால் கணிக்க முடியலையா? நீங்கள் அவ்வளோ பெரிய கணிப்பு, நீங்கள் மிகப்பெரிய ஒரு கணிப்பாளர், மிகப்பெரிய ஜோதிடர்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு கிடைச்ச இந்த கவர்மெண்ட் போஸ்ட்டு கூட அது வந்து ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு அது தாக்கு பிடிக்கும், அதுக்கப்புறம் அது வந்து உங்கள்கிட்ட பறிக்கப்படும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையா?
இப்படி தான் வந்து நீங்கள் வந்து விஜய் அவர்கள் வழி நடத்துறீங்களா? ஸோ வந்து இங்கே நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து யார் வழி நடத்துறாங்க, எப்படி அவர் இந்த அரசியல் செய்கிறாரு, அவரை சுற்றி இருக்கவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஆதவ அர்ஜுனா யார், திமுக வந்து விசிகக்கு வந்தார், அங்கேருந்து இங்கே வந்தார், இவர் எப்படி இவர் எல்லாம் அவர் எப்படி ஒரு பிரைம் ஃபோர்ஸாக இருக்கார் டிவிக்கில், அதே மாதிரி புசி ஆனந்த் என்ன பண்ணிட்டு இருக்காரு, விஜய் சுற்றி இருக்கக்கூடிய அந்த வட்டங்கள் அது வந்து ரொம்ப குழப்பம் நிறைஞ்ச விஷயமா இருக்குது, தெளிவற்ற விஷயங்களா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து தவறாக மத சார்பு கொண்ட நபர்கள் ஒரு தவறாக வழி நடத்துறாங்களா அப்படின்னு நம்மலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு விஜய் தவறான நபர்களால் வழி நடத்தப்படுறாரா அல்லது இவரே தவறான நபராக இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் வந்து ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான ஜோதிடர் போன்ற விஷயத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து மிகப்பெரிய சிக்கலை போய் நீங்கள் முடிவு வர மாதிரி விஷயமா போய் நீங்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அவரோட 2 விஷயமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்க பார்க்குறோம். இதை தாண்டி நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பேசும்பொழுது எதிர்க்கட்சிக்கு அவர் கொடுத்த அந்த பதில் உரை அப்படிங்கிறது ரொம்ப பிளைண்டாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப சாதாரணமான ஒரு நடையில் இருந்துச்சு. அவர் வீட்டுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட், ஒரு கோபமான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் கூட தெளிவற்றதாக தான் போயிடுச்சு. காரணம் என்னன்னா 2006 நீங்கள் பெரும்பான்மை கிடைக்காம கஷ்டப்பட்டீங்களே அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாரு. அன்றைக்கு 2006 திமுக பெரும்பான்மை கிடைச்சிச்சு. திமுக கூட்டணிக்கு, திமுக தலைமையிலான அன்றைய கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைச்சிச்சு. தனிப்பட்ட முறையில் திமுக தான் நம்பர் கிடைக்கல, 96 தான் கிடைச்சிச்சு. கலைஞருக்கு 96 தான் கிடைச்சிச்சு. பிறகு வந்து பாமக மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு, அவங்க வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்ததுனால வந்து அந்த அரசு வந்து 5 வருஷம் இயங்குச்சு. இதில் என்னன்னா அந்த கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைச்சிச்சு. விஜய் மாதிரி நம்பரே கிடைக்காம தனிச்சு நிற்கல. அந்த ஒரு பாலிடிக்ஸ் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ தப்பாக யாரோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த ஹீரோசம் டோனில் வந்து அவர் பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் இன்னமும் தன்னோட விஷயத்தை கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்காம மறுபடியும் அவர் செய்யக்கூடியது எல்லாமே சொதப்பில் போய் முடியுது. அதாவது பலரும் அதை ட்ரோல் பண்ணுறாங்க. எடுத்து சட்டமன்றத்தில் பேசுனா இப்போ வீட்டில் போயிட்டு வந்து கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இங்கே கத்தி சண்டை போட வேண்டியதானே சட்டமன்றத்துக்குள்ள அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. ஸோ வந்து விஜய் எடுக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இது மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு சொதப்பில் முடியக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். வரும் நாட்கள் அதெல்லாம் சரி பண்ணிப்பார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டோட முதல்வர் ஆகிட்டார். அடுத்து அவருடைய அரசியல் நகர்வுகள் எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.